இல்ல சார் வந்து காலையில வந்ததுல இருந்து பாக்குறேன் பேசுறது போடா வாடான்றீங்க கேப்ல. முறையற்ற செக்ஸ் இருக்குல்ல, அதனால ஏற்படுற நோய்கள் இருக்குல்ல, அதை அரசாங்கமோ சமூகமோ நிறுத்த சொல்லவே இல்லை. ஆணுரை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுக்குது. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது வந்து மது பிரியர்கள் ஒருபுறமும் மது வெறுப்பாளர்கள் ஒருபுறமும் தான் பேச நினைச்சோம். ஒரு புறம் மது குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே மறுபக்கம் அரசாங்கங்கள் மதுவினால் வரும் வருமானத்தில் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் ஒரு பக்கம் மது பிரியர்கள் இவ்வளவு தீவிரமா அதை ஆதரிக்கிறாங்க, மறுபுறம் ஏன் இவ்வளவு வன்கண்மையா மருந்து பொருளா கூட ஏத்துக்க முடியாம மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்க மது பிரியர்களா இவ்வளவு தூரம் வந்து இதை பற்றி வெளிப்படையாக பேச வந்ததுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க அதை பேசுனீங்கன்னா தான் எதிர்த்து சொல்ற ஆளுக்கு சொல்ல முடியும். நீங்க முதல்ல என்று குடிச்சீங்க, எவ்வளவு நாளா குடிக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ல முடியுமா? உலக தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை மண்ணை சேர்ந்த முஸ்லம்பட்டியில இருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வீரா. என்ன நான் வந்து மது பிரியர் தான். ஆனா மது எதுக்காக குடிக்கிறேன்னு என்னை யாரும் வற்புறுத்தல. எனக்கு வந்து நான் மதுவை நான் தேடியும் போல. வீட்டுக்கு பார்சல் இருந்துச்சா? இல்ல சார். சாராயம் குடிக்கிற நாய விளக்கு குடுக்குது பாரியா. எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? எந்த இடைவெளிகள்ல குடிக்கிறீங்க? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, நாங்க இல்லன்னா அரசாங்கத்துக்கே கேடு. இத காலையில நெத்தியில பட்ட போறதுக்கு முன்னாடி யோசிச்சீங்களா அப்புறம் யோசிச்சீங்களா? இந்த பொன்முளைய காலைல கேலண்டர் கிளிக் தானே படிச்ச, அங்கதானே படிச்ச. இல்ல எப்பயுமே யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடியுமே பட்ட அடிச்சுக்குவாங்க சார். பயபக்தியா இருக்கணும். பட் எனக்கு வந்து உடம்பு ஏறணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப சின்னதா இருந்தேன். உடம்பு ஏறணும்னா நீங்க அதை சாப்பிட்டா நீங்க உடம்பு ஏறிக்கும் அப்படின்னு 2010 சொன்னாங்க. ஆமா சார். 11 வருஷமா ஏறின மாதிரி தெரியலையே. என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாச்சிட்டு தானே இருக்கேன். அதாங்க சார் எனக்கு. இப்ப வீக்லி 3 டைம். வீக்லி 3 டைம்ஸா? ஒரு நாள் ஒரு நாள்? ஆமாங்க சார், அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். காலைல குடியிலனா கை காலெல்லாம் ஒத்துரும் எனக்கு. ஓகே. குடியில இருக்கிற சுகமே பெரிய சுகம் தான் சார். அதை குடிச்சு அனுபவிங்களுக்கு தான் அதோடைய சுகம் தெரியும். ஆட்டு கொடுங்க மைக்கு. ஏதோ தூக்கம் வரல, அம்மா செத்து போயிட்டாங்க குடிச்சேன்னா குடியில இருக்க சுகமே சுகம்னு ஓவரா கைது. சூப்பர். நீ என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்க? தூக்கம் இல்லாம இருந்தேன். நீ கண்ணீர்லாம் விட்டோம். நான் ஏதோ பாவம் பரிதாபம் உங்களுக்கு பைபிள்ல நினைச்சா ஒருத்தர் சுகமா இருக்குன்னு சொன்னா உற்சாகமா கைதட்டேனா எப்ப பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க இருப்பா எல்லாத்தையும் அழிச்சிரும் போல அரைப்போம். எதுக்காக குடிக்கிறீங்க? சார் நான் தான் துன்பத்தை மறைக்கிறதுக்காக குடிச்சேன். அது குடிச்சது எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா சாப்பிடுறேன், சுகமா இருக்கு, திருப்தியா இருக்கேன், நிம்மதியா இருக்கு. ஓகே. எதனால இப்ப குடி தொடர்ந்துச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இப்ப நான் சுகமா இருக்கிறதுனால? ஆமா கண்டிப்பா டெஃபினெட்லி. ஓ இப்ப அம்மா பிரச்சனை இல்ல. இல்ல அதாவது சார் அம்மா பிரச்சனை தான் குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சுகமா இருக்கு குடிக்கிற ஒரு ஆள் சொன்னா மொத்த பேர் உட்கார்ந்துருக்காங்க. இனிமேல் உற்சாகம் எந்திரிச்சு கைதட்டேனா? உண்மைதானே சொல்ல முடியும், பொய் சொல்ல முடியல. ஸ்டேஜ்ல வந்து பொய் சொல்றது என்ன ஓ சார்? அப்படி கொள்ள வச்சிருக்கீங்க. அவ்வளவு நல்லவனாடா நீ? இல்ல சார், உண்மையை எப்ப பேசினாலும். ஓகே. இது தத்துவம் நம்பர் 2 நீங்க வந்துட்டு அடுத்து. அதாவது பொய் பேசினா அப்போதைக்கு நல்லா இருக்கு சார், உண்மை பேசினா எப்பயும் நல்லா இருக்கும் சார். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். நமக்கு வந்து கலக்கல்ல இருந்து, கல்லுல இருந்து, அப்புறம் கடா மார்க்ல இருந்து, அப்புறம் பாக்கெட் சார்ல இருந்து விதவிதமா இருந்தது. விதவிதமா பல விதமான சோப்பு சீப்பு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஐயோ சாமி வேற. டாஸ்மால இருக்கிற சரக்கு 447 சரக்கு இருக்கு மொத்தம். 47 67 சாரி 467. 467. ஓகே. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் மனக்கணக்குத்தான். என்ன எப்படி வந்து குடிகாரனா வந்து உருவாருன்னு சொன்னா, எங்க தாத்தா, எங்க அப்பா இவங்க எல்லாம் வந்து பரம்பரையா குடிகாரனாங்க. பரம்பரை குடிகாரு. எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஆரம்பிச்சது. பட் நார்மலா எல்லாம் நினைக்கிறோம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கான்செப்ட் இல்லாதது என்னோட இது. நான் முதல்ல நான் குடிச்சதே வந்து என்னோட வீட்ல தான். அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது எங்க வீட்ல வந்து யாரும் ட்ரிங்கிங் அந்த ஒரு ஹேபிட் அந்த மாதிரி கிடையாது. அகேஷனல் சோஷியல் ட்ரிங்கர்ஸ் மாதிரி தான். சோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு பேசினாங்க. கள்ளு சாராயம் இல்லீங்க, காந்தி விஸ்கி வாடையே ஆகாதுங்க. இத பத்திலாம் நீங்க பேசிருக்கீங்களா காலேஜ்லன்னு? பிகாஸ் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. பேசிருக்கோம் தாத்தா, இந்த மாதிரி எல்லாரும் சரக்குலாம் அடிக்கலாம்னு சொல்றாங்க தாத்தா, இது வரைக்கும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணல. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. அவரோட கான்செப்ட் அளவும் கற்று மர அப்படின்ற கான்செப்ட்ல யாரோடையும் போய் முதல்ல எதையும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானே உனக்கு அதை சொல்றேன், அது என்னன்னு சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லி. குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அவரோட தான் என்னோட நான் அடிச்சது வந்து என்னோட தாத்தாவோட நானும் அவரும் உட்கார்ந்து முதல்ல எனக்கு கொடுத்தாங்க. சொல்லக்கூடாது. And I'm not a regular drinker, ஒரு சோஷியல் ட்ரிங்கர் தான். மேபி வெரி ரேர்லி வீக்லி ஒன்ஸ் இல்லனா 15 days once அந்த மாதிரி மந்த்லி 3 to 4 times வந்து ஈவன். காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிருக்கீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவரேஜ் as an average. Yeah, weekly once is an average. Very relaxingலாம் என்னைக்காவது இருக்கும்போது வீக் டேஸ்ல, வீக் நைட்ஸ்ல sometimes we'll have. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். ஓகே. If you ask me like
வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே டிவி பார்க்கும்போது அந்த மாதிரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைடேஸ் ஐ ஹேவ் அ பெட்டர் கம்பெனி. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. இவங்களுக்கு எப்படி தாத்தா அப்படின்னு சொன்னாங்களோ எனக்கு வந்து என்னோட மனைவி. ஓகே. ஸோ நானும் இவங்களும் சேர்ந்து தான் பிடிப்போம். ஓ, இந்த 2 பேர் தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரமா? இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. முதல்ல இந்த தேச துரோகிகள் இருக்காங்கல்ல, மது எதிர்ப்பாளர், அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கேன். நாங்க எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு பெருமளவுல வருமானத்தை கொடுக்கிற தேசத்தின் பாதுகாவலர்கள், சிப்பாய்கள். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. சிப்பாய்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், அதுக்கும் மேல. ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்களா, நாங்களாம் சம்பளம் வாங்காமவே தேசத்துக்கு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. இவ்வளவு பெரிய மாண்புமிக்க பாதுகாவலர்களை வந்து எதிர்க்கிறது அப்படின்றது அவங்களுக்கு எப்படி துணிவு வர்றது? இதுக்கு பின்னாடி யார் சதி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது. எந்த வெளிநாட்டு சதி இருக்குன்னு தெரியல. இதுல வெளிநாட்டு சதி கண்டிப்பா இருக்கு. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளுக்கு வருமானம் அப்படின்றது நாங்க தான் சார் கொடுக்குறோம். பேசாம வாய கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. ஒரு நிமிஷம், அரசாங்க வேலை செய்யற கவர்மெண்ட் போலீஸுக்கு செய்யறேன்னு சொல்றீங்க. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லாம, ஒரு தாய்ப்பால் இல்லாம கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு ஒரு உதவி செஞ்சேன்னு சொல்லுங்க, அது ஒரு நியாயம்? உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். உடுத்த துணி இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல் போனேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அது நியாயம்? அவர் அம்மாவை இழந்ததுக்காக ஒரு நான் குடிச்சேன்னு சொன்னாரு. நான் கணவனை இழந்ததுக்காக நான் ஒரு டீ கடைக்கு போனேன். நான் குடிக்கு ஒயின் ஷாப்பை தேடி போகல. என்ன டப்பு நடிக்கிறீங்க? என் கணவர் வந்து என்னை கைவிட்டுட்டாரு. என் கணவரோட சேர்ந்து அத்தனை பேரும் என்னை கைவிட்டுட்டாங்க. வன்மையா கண்டிக்கிறேன். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், என் குழந்தையில காப்பாத்தணும்னு நான் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு நான் ஒயின் ஷாப்பை தேடி போகல. நான் வந்து உழைப்ப தேடினேன். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். உழைச்சேன், சம்பாரிச்சேன். இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு 2 குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பொய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல உலக மகா பொய்யா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், நாக்க வெட்டி விடுவேன். நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து பட்டிமன்ற மாதிரி பேசாதீங்க. புரியுதா? இது பட்டிமன்ற, நீங்க சொல்ற பட்டிமன்ற வேலை இல்ல. நான் ஒரு ரியாலிட்டி பேசுறேன், நான் உண்மையை பேசுறேன். சார், நீங்க போலீஸ்கார சம்பளம் கொடுக்கல, கிரிமினல் கொடுக்கல சார். போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க சம்பளம் கொடுக்குறோம் சார். சம்பளம் கொடுக்க அந்த அம்மா டீ கடை நடத்தி, நீங்க கொடுக்கறது விதியை மீறினதுக்காக. மாசம் 1 சம்பளம் வாங்க, காவல்துறை அதிகாரி வாங்க, என் சம்பளத்துல 5000 ரூபாய் வச்சுக்க வாங்க, நீதித்துறை அப்படியே கொடுக்குறீங்க. கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கிடப்பிடிங்க. அரசாங்கம் வந்து 30 நாள் கொடுக்குது, நாங்க தினமும் கொடுக்குறோம் சார். கேளுங்க சார், நாங்க தினமும் கொடுக்குறோம் சார். சார் கேளுங்க சார், உழைப்பை மதிக்கிறோம். ஐயோ, நான் பேசும்போது இப்படி குறுக்க பேசினா எப்படி? கேளுங்க சார், அந்த அம்மா சொல்ற ஒரு விஷயம். 4 வருஷம் குடிக்க அடிமையானே, ஒரு 50 ரூபாய் மெட்ராஸ்ல குடும்பம் நடத்துறது எப்படிங்க சார்? ஒரு 50 ரூபாய் கொடுக்க மறுத்துட்டாருங்க சார். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு போதைக்கு அடிமையானதுனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் தனியா, ஒரு பொம்பளை எந்த ஒரு உறவுகளும் இல்லாம குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க சார். அதுக்கு ஒரு உதவி செய்ய ஒரு மதுப்பிரியர்களா வந்தாங்க சார். உழைப்பு தானே சார் எனக்கு கை கொடுக்குது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். இல்லம்மா, இது வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் நாங்க எடுத்துக்கிற ஒரு முடிவு. அபத்தமா ஏதாவது பேசிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், இங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது சார். நல்லா விளங்கிக்கங்க, இது பட்டிமன்றம் இல்ல, கோயில் திருவிழாவில் கேட்க உங்களுக்கு பத்திர கை தட்டி கேட்க ஒரு விஷயத்தை சென்சிபிளா பேசினது ஒரே ஒரு தடவை தான் காமெடி. திரும்ப பண்ணோம்னா முட்டாள்தனம். அதுக்கு பேரு கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா தன் கணவனை இழந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா ஆரம்பிக்க கூடாது சார். நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சொன்னா நிப்பாட்டிருங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவேன். 8-9 years back I started. அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஐ மெட் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? மீட் பண்ணும்போது ஐ நெவர் யூஸ் டு ட்ரிங்க். அப்போ அவங்களோட போவேன் இவங்க சொன்ன மாதிரி, பட் ஐ நெவர் யூஸ் டு ட்ரிங்க். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஸ்ப்ரைட்னு சொல்லி they gave it to me. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. நான் பேசிக்கிட்டேன், நானும் I had one and then எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் they all started laughing and they said இதுல என்ன இருக்கு தெரியுமா அது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் then அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான். But I'm occasional drinker, like you know, when parties and get-togethers, families, friends. ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. குடிக்கவங்க எல்லாமே ஒரு பெரிய சட்டங்களை மதிப்பது கிடையாது. ஒரு நோர் பாய்க்குன்னு விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல தான் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். காலரை தூக்கிடுவாங்க. நான் தண்ணி அடிச்சிருக்கேன், நான் யாரு உனக்கு தெரியுமா, நான் இன்னாரு. நீங்க குடிச்சதே இல்ல? குடிச்சதே இல்ல. குடிச்சதே இல்ல. ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடியார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். நான் இன்னாரு, நான் வந்து என்னைய பத்தி உனக்கு தெரியுமா. குடிச்சு போட்டு ஒரு 4-5 பேர் சேருவாங்க, ஒரு டீ கடைக்கு போவாங்க, பாட்டில போட்டு உடைப்பாங்க. ஹோட்டலுக்கு போவாங்க, சாப்பிட்டு துட்டு கொடுக்க முடியாதுடா, உன்னால என்ன செய்ய முடியுடா. ஆட்டோல ஏறுவாங்க,
ஆட்டோக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் குடினால ஏற்படுத்துது. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? குடிச்சிட்டு வரவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சட்டை கிட்டையில எல்லாம் கலாட்டி மேல தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் நிர்வாகமாவே வருவாங்க, படுத்திருக்கும் போது நிர்வாகமே படுத்திருப்பாங்க, அப்படி துணி இருக்கானே தெரியாது. கர்மம் கர்மம், இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. இல்ல சார் வந்து காலையில வந்ததுல இருந்து பாக்குறேன், டிராபிக்ல ஓட்டுறவெல்லாம் குடிகாரன், குடல் அடி சாவறவெல்லாம் குடிகாரன், கிட்னி ஃபெயிலியர் ஆவலாம் குடிகாரன், டீப் நோய் வரவெல்லாம் குடிகாரன். என்ன சார் பேசுறீங்க? பேசுறது வந்து போடா வாடான்றீங்க கேப்ல. போடா என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? குடிக்காத வரைக்கும் அங்க நல்லவங்களா இருப்பாங்க. குடிச்சிக்கு பிறகுதான் இந்த இந்த செயல்பாடுல நடக்கும். குடியின் மேல் உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதன் காரணம் என்ன? ஏன் குடிய மறுத்து சொல்றீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே அப்பா 100 அடியில இருந்து வந்தாவே தெரிஞ்சு போயிடும். நானும் என் தங்கச்சி ஒரே ஓட்டம், எங்க இருந்தாலும் வீட்டுல வந்து உட்காந்துக்கும், தண்ணியை போட்டு ஆடிட்டு வருவார். அப்படியே அங்க இருந்து வரும்போது அட்டண்டத்துல ஆப் சாப்பிட்டுக்கண்டா ஆப். அப்படியே குடிச்சு 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 அம்மா கட்டட வேலை வீட்டு வேலைன்னு போய் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனாலும் அப்பா குடி விடல. காலையில அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு, சாயந்தரம் பயங்கரமா குடிச்சிட்டு வந்துருவாரு சார். குடிச்சு 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 கடைசியில 2014 அவரோட உயிரையே போக்கிக்கிட்டாரு. தனியா 3 பெண்களா இந்த சமுதாயத்தை தாண்டி நாங்க வர்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். அந்த குடிய அதனாலதான் நான் வெறுக்கிறேன். என் அப்பா உயிர் போயிடுச்சு, இதனாலதான் நான் மதுவை வெறுக்கிறேன். இன்னி வரைக்கும் நிறைய எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல, அதனால. ஓகே ஐயா, என் பேர் சஃபீர் அகமது. இஸ்லாம்ல வந்து குடி பழக்கம் வந்து ஹராம், ஹராம்னா தீமையானது. நீங்க மது இருப்பதற்கான காரணம் மதம் சொன்னதுனால? நிச்சயமா சத்தியமாக அண்ணா மீது ஆணையாக போதுமா? மது விரும்புவோர், மது பிரியர் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன? இந்த மது பிரியர்களை பத்தி ஒரு வார்த்தையால சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். தன்னையும் கெடுத்து தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷத்தை கெடுப்பவர்கள் மது பிரியர்கள். ஓகே, சுயநலவாதிகள். தான் மட்டும்தான் இன்பமாக வாழ வேண்டும், மற்றவ பத்தி கவலை இல்லை. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். நம்பிக்கை துரோகிகள். நம்பிக்கை துரோகிகளா? பயங்கரமா இருக்கேப்பா. கட்டின மனைவியும் பெத்த புள்ளியும் அனாதையா விட்டு போறதுனால, நம்பிக்கை விட்டதுனால. மானமும் அறிவும் தான் மனுஷனுக்கு அழகு. ஒரு சமூகத்தில் பெண் மது அருந்துவது என்பது அவருடன் இருக்கும் ஆண் நண்பர்களால எப்படி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜட்ஜிங் இருக்கிறதுலே ரொம்ப வர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நண்பர்களால சொல்றதுன்றதை விட குடும்பங்கள் மூலமா இந்த பேச்சு வர்றது நேரா வரலனாலும் பின்னாடியா வரும். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. இப்ப இந்த ஷோக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இல்லமா நான் குடிப்பேன் வந்து பேசும்பொழுது எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்களோ, இப்போ நான் சொல்றேன், இப்ப நான் வந்து பேசுறேன், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எங்க வீட்டுல நாங்க 2 பேர் வந்திருக்கோம். ஒரு நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு ஏற்படலாம். அது எப்படின்னா அந்த 4 பேருங்களுக்காக வர அந்த ஜட்ஜ்மெண்ட் பாக்குற 4 பேர் தப்பா நினைப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு தெரியல. அவன் மட்டும் என் கல்ல மாட்டான், வெட்டாம விட மாட்டேன். நான் ரொம்ப நாளா வந்து இந்த 4 பேரை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சானா நுங்கு ஒரு கட்டிங் போட்டு கொட்டுவேன் நான். எனக்கு அந்த அளவுக்கு கோவத்துல இருக்க அந்த 4 பேர் மேல. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். நீங்க கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இல்லையா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். சோ இன்னைக்கு நான் ஒரு 10 பேஷண்ட்ஸ் ஓபில பாக்குறேன் அப்படின்னா வந்து அதுல 60-70% will be alcoholic liver disease. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இதுல முக்கியமானது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்ல. சோ லிவர் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எப்ப தெரிய வரும் நம்மளுக்கு சொல்லுங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே தெரிய போகுது, கேட்ராக் வந்துச்சுன்னா கண்ணு மங்களா போகுது. லிவர் பாதிப்பு எப்போ வருது சொல்லுங்க பாக்கலாம்? இல்ல எனக்கு ஐடியா இல்ல, தெரியாது. தட் இஸ் a problem. Awareness is a problem. Lot of problem, different problem. கல்லீரலுக்கு வந்து இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைப்பாடுகள் இருக்கு. இருதயம்னா பிளட் மட்டும் பம்ப் பண்ணும், லங்ஸ்னா வந்து ஆக்சிஜன் மட்டும் பியூர் பண்ணும், கிட்னினா யூரின் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டியும் தண்ணி அடிக்கும் போது ஒரு சில லிவர் செல்கள் அழியுது. மரக்கலைய வெட்டணும் அப்படின்னா மரம் துளிருட்டு வளர்ற மாதிரி வந்து புது செல்கள் வர ஆரம்பிச்சிருது. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேங்க. பட் இது வந்து லிவருக்கு ஒரு கெப்பாசிட்டி ஓரளவு தான். எப்ப மஞ்சக்காமால வருது, எப்ப யூரின் மஞ்சளா போகுது, எப்ப கால் வீக்கம் வருது, எப்ப ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நீ தைரியமா சொல்லு. கல்லீரல் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் தெரியவே வருது. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. 50% of the function is lost. அப்பதான் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். டாக்டர், இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். இன்னைக்கு புள்ளி விவரங்கள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால வந்து ரஃபா வந்து 1 கோடி மக்கள் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுல 3 to 4% வந்து ரிலேட்டட் டு ஆல்கஹால். 4 லட்சம் பேர் வந்து ஆல்கஹால் மட்டுமே இறக்குறாங்க. 2 லட்சம் பேர் வந்து லிவர் டிசீஸ்னால இறக்குறாங்க. மீதி ஒரு 1-1.5 லட்சம் பேர் வந்து ஆக்சிடென்ட்ஸ். அதை பத்தி யாருமே பேசவே இல்லை. இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்துதான் அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முறைக்கிறோம். ஓகே, இப்ப அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ், வீட்ல இருக்கிற பிரச்சனை, வெளில இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக குடிச்சா இது சால்வ் ஆயிடும். இது உள்ள போச்சுன்னா
உண்மை மட்டும்தான் வெளியே வரும். இல்ல வீட்டுக்கு போய் ஃபேமிலி மேல காட்டினா அடிச்சா திட்டினா அது சால்வ் ஆயிடும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு பிரின்சிபல்ஸ் இருந்து ரெஸ்பான்சிபிளா குடிச்சா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. சூப்பர் குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. முறையற்ற செக்ஸ் இருக்குல்ல, அதனால ஏற்படுற நோய்கள் இருக்குல்ல, அதை அரசாங்கமோ சமூகமோ நிறுத்த சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சேஃப் செக்ஸ் சொல்லி கொடுக்குது, ஆணுரை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுக்குது. உடம்புக்கு இருக்கிற பாத்திரம்